Hello everyone, welcome to my channel. So வழக்கம் போல இன்னைக்கும் copy tradingல ஒரு $5 to $10 earn பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸோ நான் இன்னைக்கு டார்கெட்டாக $10 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ரொம்ப volatile இருக்குது. ஸோ அதனால அதிகமான ட்ரேட் எடுக்கல. ஸோ ஒரு சிங்கிள் ட்ரேடில் இன்றைக்கான copy trading முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் எசட்டை மாற்றிக்கிறேன். ஓகே, எனக்கு பெருசாக இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி தெரில. ஸோ இருக்கா என்னோடய டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு ஓகே இல்லை வேறு செட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏயுடி சிஏடி ஏயுடி சிஹெச்எஃப் ஓகே ஸோ ஏயுடி சிஹெச்எஃப்பில் நம்ம வந்திருக்கோம். அந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவலில் ரிஜெக்ஷன் அதிகமாக வந்திருக்கதை நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ரெசிஸ்டன்ட் லெவல் ஓவரால் இருக்க லெவலை பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அகெயின் வந்து ரிவர்சல் ஆகிற சைன் தான் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஓவரால் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைஞ்சிருக்கேன். மேபி அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபேக்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவலும் ஓவர்லேப்பிங் ஜோன் மாதிரி எனக்கு தென்படுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து செல் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல ஏன் செல் கொடுத்தேன், அதை 15 செகண்ட்ஸில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் செல்லர் கேண்டில் வந்திருக்க ரிஜெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் வின் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக அந்த ரெண்டு ரிஜெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். ப்ளஸ் நான் 30 செகண்ட்ஸில் ஒருக்கா காட்டுறேன். ஸோ அக்ரெசிவான செல்லர் இந்த இடத்துல வந்திருக்கதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். அண்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் செஷன் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து செல் வந்திருக்கு. அதை தாண்டி 1 மினிட்ல போய்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த இருக்க ரெண்டு டபுள் டாப் வந்திருக்குல்ல, அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஏரியா, ஓவர்லேப்பிங் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் க்ளோஸ் பண்ணியிருக்கனால தான் இந்த ட்ரேடை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு ஓவர்லேப்பிங் ஏரியா. ஸோ இப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். ஓகே காய்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்களும் காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.